என் பெயர் சாதன்சிகா. நான் 4ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது பேசப்போகும் தலைப்பின் பெயர் முயற்சி திருவினையாக்கும். கண்ணீர் விழுவது அவமானம் இல்லை. விழுந்தால் முயற்சி செய்து விதையாக மாறி பெரும் விருட்சமாக எழு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியாத போனால் பயிற்சி செய். முயற்சி இல்லாமல் உன்மேல் நம்பிக்கை வைப்பது கால்கள் இல்லாமல் நெடுதூரம் நடப்பது போன்றதாகும். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன்மை வருத்தம் கூலி தரும் என்று வள்ளுவர் கூறினார். இதன் பொருள், கடவுளிடம் கூட நாம் கேட்டு நடக்காத காரியமும் நம் முயற்சியில் தன்னை வருத்தி செய்யும் செயல் நிச்சயம் பலன் தரும். விடாமுயற்சி அடையாளமாக கருதப்படுவது சிலந்தி. எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் எவ்விதமான தடைகளை சந்தித்தாலும் தொடர்ந்து தன்னுடைய கலையை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளும். ஒரு தீர்மானத்தில் இருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை சிலந்தியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்பது வள்ளுவர் வாக்கு. அதனால் நாம் எந்த நற்செயலில் ஈடுபட்டாலும் அதன் முயற்சி நம்மை வெற்றி பெற வைத்தே தீரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.